நம்ம வீட்டில் நிறைய இடம் அடைக்கிறது, மெயின்டெனன்ஸ், ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு நம்மளோட நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறது துணிகள் தான். நம்ம போடாத ட்ரெஸ் எல்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். அதுக்கு நிறைய காரணம் இருக்கும். நான் நிறைய ட்ரெஸ்ஸு இப்போல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லை. சாரீஸ், குர்த்திஸ் எல்லாமே வாங்கும்போது ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான் வாங்குவேன். அதனால் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிடுவேன். டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா ட்ரெஸ்ஸையும் அதோட கேட்டகரி வைஸ் பிரித்து வச்சிடுங்க. டிஷர்ட் தனியாக, குர்த்திஸ் தனியாக, சாரீஸ் தனியாக. அதுக்கப்புறம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வெளியில் போட்டுக்கிறது, புதுசு, போடாமல் இருக்கிறது, அடிக்கடி யூஸ் பண்ணுறது, சைஸ் பத்தாமல் போனது, நமக்கு நல்லா இல்லாமல் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து தனியாக வச்சிடுங்க. சில நேரத்தில் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கிற மாதிரி உள்ளது, ஷாப்பிங்க்கு போட்டுக்கிறது, ஷாப்பிங்லேயும் மாலுக்கு போட்டுக்கிறது, பக்கத்தில் இருக்க கடைக்கு போட்டுக்கிறது, வாக்கிங் போகிறது, சண்டேஸில் யூஸ் பண்ணுறதுன்னு நான் எல்லாத்தையுமே பிரித்து வச்சுருக்கேன். அதுபடி எல்லாத்தையும் நான் டீக்ளட்டர் பண்ணிடுவேன். ட்ரெஸ் டீக்ளட்டர் பண்ணும்போது நமக்கு அது வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு நமக்கு நாமே கேட்டுக்கக்கூடிய 7 கேள்விகளை இப்போ பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த ட்ரெஸ்ஸை கடைசியாக 12 மாதத்தில் எப்போ போட்டோம், அடுத்ததாக எப்போ போட போகிறோம்? எஸ், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாம் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடலாம். ரெண்டாவது கேள்வி, நமக்கு கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுதா? நம்ம போடாமலே வச்சுருப்போம், ஆனால் சில சமயம் நல்லா ஃபிட் ஆகும். அப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ணிடலாம். மூணாவது கேள்வி, ஏதாச்சும் சைஸோ இல்லை அதில் ஜரிகை, பார்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு பிடிக்காமல் இருக்கும், அதனால் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்துட்டா, ரிமூவ் பண்ணிட்டா, இல்லை ஏதாச்சும் ஆல்ட்ரு பண்ணோன்னா போட்டுக்க முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி வாய்ப்பு இருந்தால் வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். நாலாவது கேள்வி, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கா? அதாவது இப்போ அதை யூஸ் பண்ண முடியுமா ப்ரெசண்ட்டில்? நம்மளோட பாடி ஷேப்புக்கும் இப்போ இருக்கிற நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் வயசுக்கும் ஏற்ற மாதிரி அது இருக்குதான்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி வாங்கியிருப்போம், இப்போ நமக்கு ஏஜ் ஆகிருக்கும், ஃபிட்டாக அவ்வளோ அந்த டிசைனோ இதுவோ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அப்படி இருந்தாலும் நம்ம அதை டீக்ளட்டர் பண்ணிடலாம். அஞ்சாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸு சில சமயம் நம்மளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொடுத்ததாக இருக்கலாம், கிஃப்டாக இருக்கலாம், நம்ம யூஸே பண்ண மாட்டோம், ஃபிட் ஆகாது, இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சென்டிமெண்ட்டாக வச்சுருப்போம், அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். ஆறாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஓல்டு ஃபேஷனாக இருந்தாலும் சில ட்ரெஸ் நமக்கு பிடிக்கும், நம்ம போட்டால் நல்லா இருக்கும், அப்பப்போ நம்ம வச்சுருப்போம். அது மாதிரி என்கிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது, அப்படி இருந்தாலும் நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். ஏழாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாது இருக்கும், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் அகைன் அதை வாங்க முடியாத மாதிரி இருக்கும். சில புடவைங்கெல்லாம் அந்த மாதிரி என்கிட்ட இருக்குது, அப்படி இருந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம வச்சுக்கலாம். இந்த 7 கேள்விகளை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் கேளுங்க. அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு